வெள்ளிக்கிழமை முடிவடைந்த மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம். சென்செக்ஸ் 387 புள்ளி குறைஞ்சு 82,626 க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 96 புள்ளி இறங்கி 25,327 க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் 268 புள்ளி இறங்கி 55,458 க்ளோஸ் ஆயிருக்கு. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் 2வது நாளாக வாங்கியிருக்காங்க. 390 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். உள்நாட்டு முதலீட்டாளர்கள் 2,105 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. அவங்க வாங்கிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. சிங்கப்பூரில் ட்ரேட் ஆகிற நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி 65 புள்ளி இறங்கி 25,369 வர்த்தகம் ஆகிட்டு இருக்கு. திங்கக்கிழமை நெகட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மார்க்கெட்டு. அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு 0.4 பைசா அதிகரித்து 88 ரூபா 9 பைசாவில் இருக்குது. அப்புறம் கோல்டு 10 கிராம் பியூர் கோல்டு 24 கேரட்டு 1,09,900 வர்த்தகம் ஆகிட்டு இருக்கு. மறுபடியும் ஏறிடுச்சு. 53 ரூபா அதிகரித்து 1,09,900 10 கிராம் கோல்டு. சில்வர் 1 கிலோ 1,30,096 அதுவும் பழைய விலைக்கு வந்துருச்சு, ஏறிடுச்சு. 258 புள்ளி அதிகரிச்சிருக்கு. கண்டிப்பாக இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். அப்புறம் ஆபரண தங்கத்தோட விலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றோம். நேற்று வெள்ளிக்கிழமை நிலவரம் 1 கிராம் ஜிஎஸ்டி சேர்க்காமல் சென்னையோட விலை 22 கேரட்டு அணிந்து கொள்ளக்கூடிய நகை ஆபரண தங்கம் 10,230 ரூபா 1 கிராம் ஜிஎஸ்டி இல்லாமல் செய்கூலி சேதாரம் இல்லாமல் 10 ரூபா அதிகரித்து 10,230 ரூபா 1 கிலோ 1 கிராமோட விலை. இது நம்ம பொறுமையாக இருப்போம். இது வாங்குகிற விலை இல்லை, ரொம்ப உச்சபட்ச விலை. இறங்கும், நிச்சயம் இறங்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதை நம்ம பொறுமையாக இருந்து பயன்படுத்திக்கிடுவோம். நான் இறங்குறப்ப நல்லா இறங்குறப்ப சொல்கிறேன், ஆனால் கொஞ்சம் காலங்கள் ஆகும். அப்போ இறங்குறப்ப வாங்கிக்கிடுவோம். தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவு அளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி.